என்னன்னு தெரியலங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோ பட்ஜெட் வீடு நெறையவே கிடைக்குதுங்க. போன வீடியோல பார்த்தீங்கன்னா, 40 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு வீடு பார்த்துருப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 2 சென்ட் இடத்துல 770 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால வீட்டுக்குள்ள பண்ணியிருக்க ஒர்க்லாம் லோ பட்ஜெட்லாம் இந்த மாரி பண்ணுவாங்களான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற மாரி, அந்த அளவுக்கு வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணது இல்லாம, விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் வச்சு இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருமே நம்ம எம்பி ப்ரமோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 2 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபால் 2 BHK வீடா 770 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எடிஷனில் லைட் ப்ளூ, லைட் கிரே, டார்க் ப்ரௌன், சாண்டல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அப்புறம் பிளைன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி வீட்டோட ஃப்ரண்டல் விஷனை நமக்கு ரொம்ப அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 17க்கு 10. இந்த கார் பார்க்கிங்கில் வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட வாட்டர் சம்ப் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் வீட்டோட மேட் ஃபினிஷ்லாம் நம்மளுக்கு வந்து போர்ட்டிகோ டைல்ஸும் வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மெத்தட் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 8. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து நல்ல மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் சைடு அமைச்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நமக்கு சூப்பராக வந்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து செமையாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வாலியில் பார்த்தீங்கன்னா வாலில் நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிக்கிற அக்னிமுனியில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 8 அடியில் சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட், ஆர்சிசி, லேப்ட் யூனிட், அப்புறம் மசாலா டேபிள்னு சொல்லிட்டு நிறைய கடப்பாக்களில் வச்சு ஸ்டோரேஜுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பரான ஒரு க்யூட்டான மாடர்ன் கிச்சன் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து நம்ம பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இங்கே நமக்கு வீட்டோட க்யூட்டான பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் பண்ண எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டோர்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 8 அடின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் பெயிண்டிங் பண்ணி அந்த வாலில் நமக்கு வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் பாத்ரூம் தவிர எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிவிடுவாங்க. 2 பாத்ரூமோட அட்டாச் டோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் ஏரியா பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இந்தியன் டேபிள் வந்து க்ளோஸ்டாக மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டெரஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 ரோடு வந்து ஆக்சஸாக இருக்குங்க. ஒன்று வீரபாண்டி பிரிவுலேருந்து வரலாம், இல்லைன்னா நம்ம சாந்திமேட்லேருந்து இந்த வீட்டுக்கு வரலாம். இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 35 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.